பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நேராக எங்கள் யாவரை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்று நம் வாழ்வில் பல நேரங்களில் நம் கண்ணீரோடும் பாரத்தோடும் அமர்ந்திருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா, இந்த துன்பத்திற்கு விடிவே இல்லையா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு ஒரு அற்புதமான வாக்குறுதி அளிக்கிறது. யோவான் 16:20 நாம் வாசித்தது போல இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த துக்கம் என்பது ஒரு வாசல் போன்றது, அது முடிவல்ல. அந்த வாசலை கடந்து செல்லும் போது தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 30:5 வாசிக்கிறோம், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இரவு எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் சூரியன் உதிப்பதை தடுக்க முடியாது. அதே போல உங்கள் வாழ்க்கையில் விடியல் நிச்சயம். ஏசியா 61:3 வாசிக்கிறோம், துயரப்படுகிறவர்களுக்கும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுப்பார். தேவன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் செய்கிறார். உங்கள் பாரத்தை அவரிடத்தில் கொடுத்துவிட்டு அவரிடம் இருந்து ஆனந்த களிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 126:5 வாசிக்கிறோம், கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணாவதில்லை. ஒரு விதையை போன்றது. அதன் பலன் ஒரு பெரிய அறுவடையாக சந்தோஷமாக மாறும். வேதாகமத்தில் இதற்கு சிறந்த உதாரணம்னு பார்த்தா அன்னாளுடைய காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். அன்னாளுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அன்னாள் பெரும் துக்கத்தில் இருந்தாள். அவளுக்கு குழந்தை இல்லை என்ற ஏக்கம் ஒருபுறம், பெண்ணினால் அவளை கேலி செய்து மனதை நோகடித்தது மறுபுறம். வேதம் சொல்லுகிறது, அவள் மனம் கசப்போடு அழுது போஜனம் பண்ணாதிருந்தாள் என்று. அன்னாள் என்ன செய்தாள்? அவள் தன் துக்கத்தை சுமந்து கொண்டு கர்த்தரிடம் ஓடவில்லை, தேவாலயத்திற்கு சென்றாள். கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றினாள். ஏலி தீர்க்கதரிசி அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவன் நீ அவரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவள் இன்னும் குழந்தையை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பினாள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் வழியிலே போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று 1 சாமுவேல் 1:18 நாம் பார்க்கலாம். பிறகு பிரியமானவர்களே, அதோடு முடியவில்லை. அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? தேவன் அவளை நினைத்தருளினார். அவளுடைய துக்கம் சாமுவேல் என்னும் சந்தோஷமாக மாறினது. ஒரு சாமுவேலை மட்டுமல்ல, பிறகு 5 குழந்தைகளை தந்து தேவன் அவளை கனப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் அன்னாலை போல ஒரு திருப்புமுனை வரும். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனங்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், என் துக்கம் எப்படி சந்தோஷமா மாறும்னு. அன்னாலை போல தேவ சமூகத்துல உங்களுடைய கண்ணீர்களை நீங்கள் ஊற்றும் போது பாரத்தை ஜெபத்தில் தேவன் முன்பாக வையுங்கள். வாக்குத்தத்தத்தை பிடியுங்கள். சூழ்நிலைகளை பாராதீர்கள். என் துக்கம் மாறும் என்கிற தேவ வார்த்தையை மட்டும் பாருங்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் காரியத்தை பாக்கிய பண்ணுவார். ஒரு சிற்பி கல்லை செதுக்கும் போது அந்த கல்லுக்கு வலிக்கும், ஆனால் அந்த வலி முடிந்ததும் அது ஒரு அழகான சிலையாக மாறும். அதே போல தேவன் இப்பொழுது உங்களை செதுக்கி கொண்டிருக்கிறார். யோவான் 16:22 இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடமிருந்து எடுத்து போட மாட்டான். மனிதர்கள் கொடுக்கும் சந்தோஷம் தற்காலிகமானது, ஆனால் தேவன் உங்கள் துக்கத்தை மாற்றி தரும் சந்தோஷம் நிலையானது. இன்று உங்கள் கண்கள் கலங்கி இருக்கலாம், ஆனால் நாளை உங்கள் உதடுகள் துதியினால் நிரப்பப்படும். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் என்னென்ன துக்கத்தோடு ஆண்டவரே கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அப்பா
அவர்கள் துக்கங்கள் மாறி, அவர்கள் கவலைகள் கண்ணீர்கள் மாறி, அவர்களுக்கு ஒரு பூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். வருத்தங்கள் பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. கடன் பிரச்சனை நீங்கட்டும். குடும்பத்தில் இருக்க அப்பா சமாதான குறைவு நீங்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நன்மையும் ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களை சாட்சியாய் நிறுத்துங்க. அண்ணாலை போல துக்கம் நீங்கி சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.